மாப்பிள இப்படி வீரப்பாவே இருந்தா எப்படிடா? ஒருத்தங்க கோவப்பட்டா ஒருத்தங்க இறங்கி போறதான நல்லது. இப்ப உனக்கு கோவம் வந்துச்சுன்னா அந்த பிள்ளை இறங்கி போகணும், ஏமாதி கோவம் வந்துச்சுன்னா நீ இறங்கி போகணும். அதான்டா குடும்பத்துக்கு அழகு. வேற கைப்புள்ள ரொம்ப எரிச்சல் பண்ற. யாரு குடும்பம் நடத்துறது? ஏதோ குடும்பத்துக்கு அழகு அது இதுன்னு அட்வைஸ் பண்ற. எனக்கெல்லாம் யாரும் கிடையாது. நான் ஒரு தனி கட்டை. போதுமா? நான் அப்படி சொல்லனா அண்ணி திருந்தி தானே வந்துக்குது. அதனால தான் நான் சொல்றோம். நீங்கெல்லாம் எனக்கு எதுவும் சொல்ல வேணாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏய், எதுல வேணா சந்தேகம் வரலாம், ஆனால் லவ் பண்ற மேல மட்டும் சந்தேகமே வரக்கூடாது. என்னை பார்த்து கொலகாரன்னு சொன்ன அந்த நிமிஷமே அவன் மனசு விட்டு போயிட்டா. ஆரம்பிச்சான்டா. போயிட்டா. இனிமே அதை பத்தி பேசாத, விட்டுரு. அண்ணே, காதலியை வெறுக்காதண்ணே, அது பெரிய பாவம். போய் உங்கள் காதலிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க கூட ஒன்று சேருங்கண்ணே, அதுதான் உங்களுக்கு நல்லது. அண்ணே அண்ணே, இப்போ நீ போகிறே இல்லையா? வா, நான் உன்னை கூப்பிட்டு போய் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். வா. நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நீ யாரா என் விஷயத்துல தலையிட்டு இருக்க? பரமா, ஏய் பரமா, என்ன பரமா இது? வியாபாரம் நடக்கிற இடத்துல வந்துக்கிட்டு. ஏய் பாரு, நான் இப்படித்தான் குடிப்பேன். என்கிட்ட திமிரு பேசினா அப்படித்தான் அடிப்பேன். நீ ஏதாவது இப்படி பேசிட்டு இருந்த உன்னை சாவடிச்சுவேன். போ போ. ஹலோ, பரமா இங்க குடிச்சிட்டு பயங்கரமா கலாட்டா பண்ணிட்டு இருக்காம்மா. யாரையாவது அனுப்பி கூட்டிட்டு போக சொல்லுங்கம்மா. இங்க பாருங்க, பரம ரொம்ப கைமீறி போயிட்டான். நான் சொன்னா கூட அவன் கேட்க மாட்டான். நீங்களே நைஸா பேசி அவனை கொஞ்சம் அனுப்பி வைக்கிற வழியை பாருங்க. சரியா? சரிங்கம்மா. மா, என்னாச்சுமா? பரம பார்ல குடிச்சிட்டு பயங்கரமா தகராறு பண்ணிட்டு இருக்கானாம். அந்த பார் ஓனர் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் போட்டு அடிச்சு கலாட்டா பண்ணிட்டு இருக்கானாம். மா, பரம ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டாமா. இனிமே அவனை மாத்துறது ரொம்ப கஷ்டம். மா, அவன் அங்கேயே இருக்கிறது இப்ப நல்லதுதாம்மா. அந்த பாம்புக்கார இன்னும் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லியிருக்கான். பரம வராத வரைக்கும் நல்லதுமா. சட்டுன்னு பாம்பை விட்டு அந்த இளமதியை கதி கலங்க வச்சிடலாமா. ஏய், மெதுவா பேசு, அவ காதுல விழுந்துற போது. சரிங்கம்மா. அங்க பார்த்தல, இவ தலைகீழா நின்னாலும் பரம வரமாட்டான். அது தெரியாம அவனை காணோன்னு இவ அலமோதிக்கிட்டு இருக்கான். இந்நேரம் ஆனா பரம பாருக்கு போயிடுறான் போல இருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை மாத்தின கெடுத்து குட்டி சவர ஆக்கிட்டாங்க. எப்படியாவது பரமனை திருத்தணும், அவன் குடிக்கிறத நிப்பாட்டணும். ஆளையே மறுபடியும் மாத்த வேண்டியதா இருக்கு. ஏய், யார் தெரியுமா? யார் தெரியுமா? பரமா பரமா, டேய் நீ பண்ணா பார்த்தா. சரிண்ணே. என்ன பரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என்ன உனக்கு வாங்கினது பத்தலையா? திரும்பவும் வந்து நிற்கிற? ஏன் பரமா அப்படி டார்ச்சர் பண்ற? அண்ணா, நீங்க இருங்க, நான் பேசுறேன். டேய் மாப்பிள, வீட்டுக்கு கிளம்புடா. வீட்டில் எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருப்பாங்கடா. அந்த வீட்டில் யார் எனக்காக காத்துட்டு இருப்பா? விட மாட்டேன் போல இருக்க. அவ அந்த இளமதி, அந்த சண்டைக்குழி இருக்கான்ல, இவன் வரட்டும் ஏதாவது தகராறு பண்ணலான்னே காத்துக்கிட்டு இருப்பா. அவன் இருக்கிற வீட்டுக்கு நான் போகணுமா? போக மாட்டேன். நான் இங்கேயே தான் இருப்பேன். ஏன் பழப்புல மண்ணள்ளி போட்டுருவான் போல இருக்கியா? போட்டுக்க, நீ ஏன் பண்ண போட்டுக்க. எங்க இந்த பரமனை இன்னும் காணோம்? எங்கேயாவது விழுந்து கிடக்குறானோ?
பத்தியா என்ன? என்ன நம்பிக்கை துரோகின்னு சொன்னாவ எனக்கு ஃபோன் பண்ணுறா. இந்த ஃபோனை நான் எடுக்கணுமா? நோ. நானா அண்ணி உன் மேல இருக்கிற அக்கறையில தான் நான் ஃபோன் பண்ணு. அக்கறை? நான் அக்கறை? இந்த நடிப்புலாம் வேற எங்கேயாவது போய் காட்ட சொல்கிறேன். அவனுக்கு என்ன அக்கறை? ஒரு அக்கறையும் வேணாம். பேசாம நேர்லயே போய் தேடி பாத்திர வேண்டியதுதான். டேய், அந்த பிள்ளை எத்தனை தடவை ஃபோன் பண்ணுது? அது எங்கேயாவது உன்னை தேடி அலைய போகுதுடா. அவன் எங்கே வேணால் தேடி அலையட்டும். எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அண்ணே, என் புருஷன் பரம இந்த பக்கம் ஏதாவது வந்தாரானே? பரமனா? பரம வரலையேம்மா. சரிங்கண்ணே. என் வீட்டுக்காரர் பேரு பரம. அவர் இங்க வந்தாரா? அப்படி யாரும் இங்க வரலையே.